ஹாய் கைஸ், இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்குன்னா இஸ்ரேலில் வேலை வாங்கி தரோன்னு சொல்லி என்னென்ன ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளஸ் இந்த ஸ்கேம்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். ப்ளஸ் கேர் கிவராக இஸ்ரேலுக்கு எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு இனிஸ் டெம்டேஷன். நான் உங்கள் சஞ்சய். லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நாங்கள் ஒரு சின்ன சேனல். இப்போ தான் எங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு டெய்லியும் 2 மெசேஜாவது வருது. இந்த மாதிரி நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்து ஏமாந்துட்டோம் ப்ரோ, 4 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துட்டோம், 10 லட்ச ரூபா கொடுத்து ஏமாந்துட்டோம், இஸ்ரேலுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எங்களை ஏமாற்றிட்டாங்க, எப்படி நாங்கள் இஸ்ரேலுக்கு வருது, கடன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு டெய்லியும் அட்லீஸ்ட் ஒரு 2 மெசேஜாவது வருது. புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் ஜாபுக்காக வெளிநாட்டுக்கு போகிறீங்கன்னா இட் டேக்ஸ் டைம். எல்லா ப்ராசஸுமே டைம் எடுக்கக்கூடிய ப்ராசஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக நான் மெசேஜில் பார்க்குறேன், எனக்கு 2 வாரத்தில் உள்ளே வரணும், 3 வாரத்தில் உள்ளே வரணும், சீக்கிரமாக நான் இஸ்ரேலுக்கு வரணும், சீக்கிரமாக நான் வெளிநாட்டுக்கு போகணும், எனக்கு கடன் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய 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 மெசேஜஸ் நான் படிக்கிறேன். உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. பட் அந்த மாதிரி உங்களால் ஈஸியாக ஒரு கண்ட்ரிக்குள்ளே வர முடியாது. ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும், நாங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கோம், நாங்கள் ஏஜென்ட் கிடையாது. எங்களால் ஜஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ண முடியுமே தவிர, இங்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண பார்க்கலாம் அப்படின்னு ஹெல்ப் தான் பண்ண முடியுமே தவிர, எங்களால் உங்கள் யாரையும் உள்ளே கொண்டு வர முடியாது. விச் இஸ் இல்லீகல் ஆல்சோ. ஒரு ஏஜென்ட் பேசுகிறாருன்னா அவர் நான் உங்களை 1 வாரத்தில் கூப்பிட்டு போகிறேன், 2 வாரத்தில் கூப்பிட்டு போகிறேன், உடனே ஜாப் வாங்கி தரேன்னா ப்ளீஸ் நம்பாதீங்க, காசு கொடுத்து ஏமாறாதீங்க. இட் டேக்ஸ் டைம். 1 மாதத்துலேருந்து 2 மாதம் கண்டிப்பாக ஆகும். இதெல்லாம் ஷார்ட் கட்ஸ்னு ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒரு நண்பர் என்கிட்ட பேசியிருந்தார். ஒரு ஏஜெண்ட் அவருக்கு விசா எடுத்து கொடுத்ததாகவும் அவர் இப்போ வேலைக்கு வரப்போகிறதாகவும் பேசியிருந்தார். பட் அவர் அனுப்பிச்ச விசா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஒரு இடிஏ ஃபார்ம். இடிஏ ஃபார்ம்னால் யூரோப்பியன் பாஸ்போர்ட் ஹோல்டர்ஸ் இருக்காங்களா, அதாவது ஷெங்கன் ஏரியாஸ், ஜெர்மனியாக இருக்கலாம், ஸ்வீடனாக இருக்கலாம், இவங்கெல்லாம் இஸ்ரேலுக்குள்ளே வரணுன்னா இவங்களுக்கு விசா எடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் இடிஏன்னு சொல்லி ஒரு ஃபார்ம் எடுத்தால் போதும். அதாவது எலக்ட்ரானிக் ட்ராவல் அத்தாரைசேஷன் சொல்லி ஒரு ஃபார்ம் எடுத்தால் போதும். இவங்களாம் ஈஸியாக இஸ்ரேலுக்குள்ளே சுற்றி பார்க்குறதோ இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோ இவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி. பட் இந்தியன்ஸாக இஸ்ரேலுக்குள்ளே வரணும்னா நம்ம கண்டிப்பாக விசா எடுத்துகிட்டு மட்டும்தான் வர முடியும். பட் இந்த நண்பரை இடிஏ ஃபார்மை கொடுத்து இதுதான் விசான்னு சொல்லி நம்ப வச்சுருக்காங்க. நல்ல வேலை அவர் என்கிட்ட கேட்டார், நான் அவரை எஜுகேட் பண்ணேன். அவருக்கு விசா வந்துடுச்சுன்னு சொல்லி நினச்சி அவர் காசு கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினச்சி பாருங்கள். வெளிநாட்டுக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம், எப்படி கவர்மெண்ட் மூலயமா நம்ம வெளிநாட்டுக்கு போகலாம், எப்படி நம்ம நிறைய காசு சேவ் பண்ணலாம் அப்படின்னு தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஏஜென்சியோட பேர் OMCL, ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லி. மோஸ்ட் ஆஃப் த சிட்டிஸில் இந்த ஏஜென்சி இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக கூகுளில் சர்ச் பண்ணிங்கனாவே இந்த ஏஜென்சியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணி பேசலாம். உங்களோட சர்டிஃபிகேட்லாம் இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு சப்மிட் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது வேக்கன்சி இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா NSDC அப்படின்னு சொல்லி ஒரு ஏஜென்சி வச்சுருக்காங்க. NSDCனா நேஷ்னல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இது சென்னையிலையும் இருக்குது, மதுரையிலையும் இருக்குது. இங்கேயும் நீங்கள் போய் கேட்கலாம் என்னென்ன கால்ஃபர்ஸ் இருக்குது, என்னென்ன வேக்கன்சி இருக்குது, எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன ஸ்கில்ஸ்க்கு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இது மட்டும் இல்லாமல் NCS நேஷ்னல் கெரியர் சர்வீஸ், அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட வெப்சைட்லேயும் என்னென்ன ஜாப்ஸ் ஃபாரினில் அவைலபிளாக இருக்குது. அதாவது இந்த ஜாப்ஸில் எப்படி அவைலபிள் ஆகுதுன்னா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் வேறு ஃபாரின் கவர்மெண்ட்டும் சைன் பண்ணியிருப்பாங்க, எனக்கு இத்தனை ஒர்க்கர்ஸ் வேணும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இஸ்ரேலுக்கு வந்தேன்னா ஆஃப்டர் அக்டோபர் 7th இங்கே வேலை செஞ்ச பாலஸ்தீனியன்ஸ் எல்லாம் அவங்க ஊருக்கு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே இவங்களுக்கு ஒர்க்கர்ஸ் இல்லை. அப்போ தான் இந்தியன் கவர்மெண்ட் கூட இஸ்ரேலி கவர்மெண்ட் ஒரு சைன் போடுறாங்க. இந்த மாதிரி எங்களுக்கு 40,000 ஒர்க்கர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி சைன் போடுறாங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காகட்டும், இல்லைனா ஷாப்பிங் மார்க்கெட்டில் இந்த திங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய ஒர்க்கர்ஸ் வேணும்னு சொல்லி இஸ்ரேல் கவர்மெண்ட் கேட்டு அதை இந்தியன் கவர்மெண்ட் சைன் பண்ணுறாங்க. அது மூலயமா இங்கே நிறைய ஒர்க்கர்ஸ் வந்தாங்க. மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் வந்தாங்க. நமக்கு சவுத் இந்தியன்ஸ்க்கு இதுக்கு தேவையான நாலேஜ் நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ நீங்கள் நான் சொன்ன வெப்சைட் எல்லாத்தையும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். NSDC ஆகட்டும், இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், NCS, இல்லை ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட், நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். இங்கெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணலாம். சர்ச் பண்ணி ஏதாவது கால்ஃபர் பண்ணியிருக்காங்களா, ஏதாவது வேக்கன்சிஸ் இருக்கான்னு சொல்லி நீங்கள் அப்பப்போ சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒர்க் போகிறீங்கன்னா அதோட பேக்ரவுண்ட் ரிசர்ச் நீங்கள் பண்ணணும்.
எதுவுமே ஈஸியாக கிடச்சிடாது. எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் கிட்ட போயிட்டு காசு கொடுத்து நீங்கள் உடனே இங்கே வர்றது அவ்வளோ ஒர்த் கிடையாது. இப்போ நான் இந்த வேலைக்கு போக போகிறேன்னா அதுக்கேற்ற ரிசர்ச் நீங்கள் தான் போடணும். இப்போ இன்டர்நெட் எல்லார் கையிலையும் இருக்குது. மொபைல் ஃபோன் நம்ம எதுக்கும் யூஸ் பண்ணுறோம். மொபைல் ஃபோன் கூகுள் இருக்குது, ChatGPT இருக்குது, ஏஐ வளர்ந்துருச்சு இப்போது. இப்போ நீங்கள் தான் வந்து உங்களுக்கு தேவையான ரிசர்ச்சை நீங்கள் தான் போடணும். இந்த இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் இங்கே படிச்சுட்டு இருக்கேன், நான் இங்கே பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கேன்னா நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து நான் வந்து ஒரு 2000 ப்ரொஃபஸர்ஸ்க்கு மெயில் பண்ணியிருப்பேன். 2000 ப்ரொஃபஸர்ஸ்க்கு மெயில் பண்ணி ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபீல்டு என்னவோ, உங்கள் ஸ்கில் செட் என்னவோ அதை பார்த்து எப்படிலாம் நம்ம போகலாம். நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது. நீங்கள் இஸ்ரேல் மட்டும் பார்க்காதீங்க, பல நாடு இருக்குது. எப்படிலாம் உள்ளே போகலாம் நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. கூகுள்லேயும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணிவிட்டு அது ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே லைஃப் ஸ்டைல் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அப்புறமா நீங்கள் எந்த கண்ட்ரி போகலான்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அந்த கண்ட்ரி போங்க. என்ன ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அது பண்ணுங்கள். ப்ளீஸ் யாருக்கிட்டையும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க. இல்லை ப்ரோ, எங்களுக்கு இன்டர்நெட் அவ்வளோ யூஸ் பண்ணி பழக்கம் இல்லை, நாங்கள் ஏஜென்ட் மூலயமா போனால் தான் சேஃபாக ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண ஏஜென்ட்டோட பேர் அண்ட் அவரோட கம்பெனி டீட்டெயில்ஸ், அவரோட கம்பெனி நேமை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க பிஃபோர் கிவிங் கேஷ் நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி. தென் eimmigrate.gov.in வெப்சைட்டை நான் ரைட் சைடில் போடுறேன். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அவரோட டீட்டெயில்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிங்கனாவே வந்து இவர் கவர்மெண்ட்டால் அப்ரூவ் பண்ண ஏஜென்ட்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இல்லை இது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா நான் ரைட் சைடில் ஒரு நம்பர் போடுறேன், 9042149222. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவோ கால் பண்ணியோ வந்து உங்கள் டீட்டெயில்ஸை சொல்லலாம். அதாவது நான் இந்த ஏஜென்ட் மூலயமா போகணும்னு சொல்லி இருக்கேன், இந்த கண்ட்ரிக்கு நாங்கள் போக போகிறேன், இந்த வேலைக்காக வந்து நான் போகலான்னு சொல்லி இருக்கேன், இவ்வளோ காசு கேட்டிருக்காங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் கூட பண்ணலாம். அவங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உங்ககிட்ட திருப்பி கால் பேக் பண்ணி நீங்கள் இவரை நம்பலாமா, நம்பக்கூடாதா, இது ஸ்கேமா இல்லையான்னு சொல்லி இவங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க. இதுவும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனோட மொபைல் நம்பர் தான். ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இமிக்ரேண்ட் வெப்சைட்டில் சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வெறும் 200 ஏஜென்ட் தான் வந்து ரெஜிஸ்டர்டு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. மற்றபடி நீங்கள் எந்த ஏஜென்ட் மூலயமா போனாலும் அது கண்டிப்பாக ஸ்கேமாக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு ஜாபுக்கு போக போகிறீங்கன்னா, நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போக போகிறீங்க, இல்லை வெல்டிங் ஒர்க் போக போகிறீங்க, இல்லை டிரைவர் ஒர்க் போக போகிறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா எதுவுமே உங்களால் ஈஸியாக பண்ணிட முடியாது. இப்போது இஸ்ரேலுக்கு நீங்கள் வரீங்கன்னா, ஒரு வெல்டிங் ஜாபுக்கோ இல்லை டிரைவிங் ஜாபுக்கோ வரீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இஸ்ரேலுக்கு வரதுக்கு முன்னாடி 2-3 டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்தியாவில் நடக்கும். எப்படிலாம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பார்த்து நீங்கள் ஓகேவா அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து இஸ்ரேலுக்கு வர முடியும். உங்களுக்கு மெடிக்கல் செக்கப் எடுப்பாங்க, நிறையா ப்ராசஸ் இருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு உங்களுக்கான ரிசர்ச் நீங்கள் போட்டுட்டு நான் சொன்ன கவர்மெண்ட் வெப்சைட்டில் நீங்கள் எதாவது ஏஜென்ட் மூலயமா வரீங்கன்னா செக் பண்ணிவிட்டு தென் ஃபர்தராக நீங்கள் வாங்க. அதே மாதிரி நீங்கள் கேஷ் தான் தர போகிறீங்க. ஏஜென்ட் வந்து கேஷ் கேட்டிருக்காரு என்கிட்ட, நான் கேஷ் தந்து தான் வரப்போகிறேன்னா ப்ளீஸ் கேஷாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. அதாவது நீங்கள் கேஷாக எடுத்து அவர்கிட்ட கொடுக்காதீங்க. ஜிபே மூலியமாவோ இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாவோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். நீங்கள் அனுப்புனதுக்கு இப்போ ஜிபேயில் நான் 1 லட்ச ரூபா அனுப்பிச்சிருக்கேன்னா எனக்கு 1 லட்ச ரூபாய்க்கு பில்லு இருக்கும். இந்த பில்லை வச்சுட்டு நீங்கள் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அவர் உங்களை ஏமாத்துனா. அது இல்லாமல் வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் இமிக்ரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்டோட ஆஃபீஸ் இருக்குது சென்னையில். நீங்கள் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அவர் மேலே நீங்கள் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் கேஷ் கொடுக்காதீங்க. அதுக்கு பதிலாக வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இல்லை ஜிபேயில் அனுப்புங்க, யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். இப்போது இஸ்ரேலுக்கு நீங்கள் கேர் கிவராக எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னா வந்து வயசானவங்க ரொம்ப அதிகம். என்ன தான் வந்து இஸ்ரேலிஸ்க்கு 4-5 பசங்க இருந்தாலும் எல்லாருமே வந்து ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. அதனால் இந்த வயசானவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அதனால் இவங்கள பார்த்துக்கிறதுக்கு, இவங்களுக்கு நம்ம வந்து சின்ன சின்ன ஒர்க் பண்ணுறதுக்கு, இவங்களுக்கு கொஞ்சம் சமைச்சு தரத்துக்கு, இவங்களுக்கு பேண்டேட் மாட்டி விடுறதுக்கு, இவங்களுக்கு கொஞ்சம் வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுக்கு, இந்த மாதிரி வந்து ஹையர் பண்ணுறது தான் வந்து கேர் கிவர்ஸ் அப்படின்னு சொல்லி பேர். சில பேர் ரொம்ப சீரியஸாகவும் இருப்பாங்க. சில பேர் வந்து சில மெடிக்கல் கண்டிஷனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம ட்ரீட் பண்ணுறது, அவங்களுக்கு வேலை டேப்லெட் தர்றது, அவங்கள ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போகிறது, இந்த மாதிரியான வேலை தான் வந்து கேர் கிவர் வேலைன்னு சொல்லி இங்கே பார்ப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இங்கே கேரளைட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த வேலையை வந்து பார்க்குறாங்க. அக்கார்டிங் டு கவர்மெண்ட் இந்த ஒர்க் நீங்கள் இஸ்ரேலில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 5500 ஷெக்கேல்ஸ்க்கு மேலே தான் வந்து உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். 5500 ஷெக்கேல்னால் இட்ஸ் மோர் தேன் 1.2 லேக்ஸ்லேருந்து 1.3 லேக்ஸ் வரைக்கும்
இந்தியன் ருபிக்கு இருக்கும். ஆனால் அதுக்கேற்ற வேலையும் இருக்கும். வீக்லி 6 days நீங்கள் வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கும். சாட்டர்டே ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு லீவாக இருக்கும். நீங்கள் தங்க போகிற இடம், உங்களுக்கு ஃபுட்டு, இதெல்லாமே வந்து நீங்கள் யார் வீட்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. அண்ட் இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். வேலைக்கு நீங்கள் வரணுன்னா உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு டிகிரி இருக்கணும். அண்ட் இந்த டிகிரி ஏதாவது ஒரு பேராமெடிக்கல் கோர்ஸில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிகிரி கூட சேர்ந்து நீங்கள் ஒரு ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா வந்து எதர் நீங்கள் டெல்லியில் எடுக்கலாம் இல்லை மும்பையில் எடுக்கலாம். டெல்லியில் வந்து ஒரு 4 சென்டர்ஸ் இருக்குது, மும்பையில் ஒரு 2 சென்டர் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து இங்கே தான் போய் ட்ரைனிங் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து இஸ்ரேல் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ட்ரைனிங் இன்ஸ்டியூட். இந்த ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு 30 40 நாள் இருக்கும். 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ட்ரைனிங் ஃபீஸ் இருக்கும். இந்த ட்ரைனிங் எதை பொறுத்து இருக்குன்னா வந்து நீங்கள் வயசானவங்க கூட தான் வந்து இருக்க போகிறீங்க. அதாவது அவங்களுக்கு தான் நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க. ஸோ அவங்கள நீங்கள் வந்து எப்படிலாம் பார்த்துக்கணும், அவங்களுக்கு பேண்டேஜ் எப்படி மாற்றணும், அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னா அது நீங்கள் எப்படி போடலாம், அவங்களை எப்படி நீங்கள் வெளியே கூப்பிட்டு போகலாம், ரெஸ்ட் ரூம்ஸ் எப்படி கூப்பிட்டு போகலாம், அவங்களுக்கு எப்படி நீங்கள் ஃபுட் ஃபீட் பண்ணலாம், எந்த மாதிரி ஃபுட் ஃபீட் பண்ணலாம், இதுதான் வந்து இந்த ட்ரைனிங் கோர்ஸில் உங்களுக்கு சொல்லித்தரப்படும். இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்படும். இந்த சர்டிஃபிகேட் தான் வந்து ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து இங்கே கேர் கிவராக வரணும்னா. இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ் எந்தெந்த ஏரியாவில் இருக்குதுன்னு சொல்லி நான் ரைட் சைடில் போடுறேன். பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா வந்து நான் இவங்களை ப்ரொமோட் பண்ணலை. இது எந்த விதமான ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் சேர்கிறதுக்கு முன்னாடி உங்களோட ரிசர்ச் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி கவர்மெண்ட் வெப்சைட்டில் இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லாம் வந்து அத்தாரைஸ்டான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டே வந்து சில டைமில் உங்களுக்கு ஒர்க் வாங்கி கொடுக்கவும் செய்யலாம், நான் கேள்விப்பட்டது வரைக்கும். ஸோ பட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இது ப்ரமோஷன் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தேவையான ரிசர்ச்சை பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஹெல்ப் மட்டும் தான் பண்ணுறேன். ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு படிக்கும்போதே வந்து மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் என்னென்னா உங்கள் பாஸ்போர்ட் அட்லீஸ்ட் 5 இயர்ஸ்க்கு வேலிடாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கல்யாணம் இருந்தால் உங்களோட ஒய்ஃபோட பாஸ்போர்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா உங்கள் பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட்டும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பிசிசி, போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் பாஸ்போர்ட் சேவான்னு சொல்லி கவர்மெண்ட் வெப்சைட் இருக்குது, அது மூலயமா வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்டும் ஒன்று இருக்குது, போர்ட்டலும் இருக்குது, போலீஸ் போர்ட்டலும் நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இல்லைனா டேரெக்டாக உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வந்து நீங்கள் வந்து போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம். அதே மாதிரி ஃபாரின் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கணும். எப்போனா வந்து நீங்கள் ஃபாரினில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து ஃபாரினில் ஏதாவது ஒரு ஒர்க்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அங்கேருந்தும் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கணும். அதாவது வந்து நான் வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குன்னா வந்து நான் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், இங்கேருந்து நான் இந்த டைமுக்கு வந்துட்டேன், என் மேலே எந்த விதமான கேஸும் இல்லை, ஐம் க்ளீன் அப்படின்னு சொல்லி அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கணும். இதுதான் வந்து பிசிசி. ஸோ நீங்கள் ஃபாரினில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபாரினில் ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்ஸ்ட் வந்து இஸ்ரேலுக்கு வரணும்னு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபாரின் பிசிசியும் இருக்கணும், அதே மாதிரி லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க பிசிசியும் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஓட்டர் ஐடி, உங்களோட ஓட்டர் ஐடி, கல்யாணம் ஆச்சுன்னா உங்கள் ஒய்ஃபோட ஓட்டர் ஐடி, அதே மாதிரி வந்து உங்களோட அப்பா அம்மாவோட ஓட்டர் ஐடி கண்டிப்பாக வேணும். நெக்ஸ்ட்டு ஆதார் ஐடி, ஆதார் ஐடி உங்களோட ஆதார் ஐடி, அதே மாதிரி உங்களோட ஒய்ஃபோட ஆதார் ஐடி, உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா வந்து உங்களோட பேரண்ட்ஸோட ஆதார் ஐடி. நெக்ஸ்ட்டு வந்து டொமினிசல் சர்டிஃபிகேட். டொமினிசல் சர்டிஃபிகேட்னால் வந்து நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்கீங்க, நீங்கள் இருக்க கார்பரேஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் 10 சர்டிஃபிகேட் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் செல்ஃப் அஃபிடவிட், என் பேர் இது, எனக்கு இத்தனை பசங்க இருக்காங்க, எனக்கு இப்போ கல்யாணம் ஆச்சு, என்னோடய வயசு இது, என்னோடய ஹைட் இது, என்னோடய வெயிட் இது, எனக்கு இது ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, நான் இந்த ஊருக்கு போக போகிறேன், இஸ்ரேலில் இந்த ஊருக்கு போக போகிறேன், இந்த ஃபேமிலி கீழே தான் ஒர்க் பண்ண போகிறேன், தென் வந்து ஸோ இதெல்லாம் தான் வந்து நீங்கள் வந்து உங்கள் செல்ஃப் அஃபிடவிட் சொல்லணும். மனப்பூர்வமாக வந்து நான் இஸ்ரேலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன், அந்த மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் அஃபிடவிட்க்கு நீங்கள் ரெடி பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸோட செல்ஃப் அஃபிடவிட், இந்த மாதிரி வந்து என் பையனை வந்து நான் வந்து இஸ்ரேல் போகிற அலோவ் பண்ணுறேன், அவர் அங்கே சேஃப்டியாக இருப்பார்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒரு அஃபிடவிட் தரணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு விமனாக இருந்தீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்டோட அஃபிடவிட் தரணும். நீங்கள் ஒரு மேலாக இருந்தீங்கன்னா, கல்யாணமான மேலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஒய்ஃபும் வந்து ஒரு அஃபிடவிட் தரணும். ஸோ லைக் ஸோ இவர் வந்து என் ஹஸ்பண்ட் தான், இவர் வந்து இஸ்ரேல் போகிறதுக்கு எனக்கு எந்த விதமான மன வருத்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள் ஒய்ஃபு வந்து ஒரு அஃபிடவிட் எழுதி தரணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் கல்யாணம் ஆனவராக இருந்தால் உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும். நீங்கள் அன்மேரிடாக இருந்தால் வந்து உங்கள் கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் இருந்தும் அதே மாதிரி கோர்ட்லேருந்து வந்து அன்மேரேஜ் சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒன்று நீங்கள் அப்ளை பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும். இது நீங்கள் டேரெக்டாக கார்ப்பரேஷன் ஆஃபீஸ்க்கு போய்ட்டு அவங்ககிட்ட கேட்டிங்கனாவே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க.
பர்த் சர்டிஃபிகேட் மஸ்ட். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கண்டிப்பாக தேவை. நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி கேர் கிவராக ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா வந்து அங்கேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். இல்லைனா வந்து நீங்கள் இந்த மெடிக்கல் ஃபீல்டில் ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா வந்து அங்கேருந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும். உங்களுக்கு குழந்தைங்க இருந்தால் அவங்களோட ஆதார் ஐடி அவங்களோட ஓட்டர் ஐடி கண்டிப்பாக நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் அன்மேரிடாக இருந்தால் வந்து உங்கள் பிரதரோட இல்லை உங்கள் சிஸ்டரோட, அதாவது உங்கள் சிப்ளிங்ஸோட ஓட்டர் ஐடியும் ஆதார் ஐடியும் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ உங்கள் ரிலேட்டிவோ யாராவது வந்து இஸ்ரேலில் வாழ்ந்துட்டு இருந்தால் அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க பேர் என்ன, அவங்க அட்ரஸ், இஸ்ரேல் அட்ரஸ் என்ன, அதே மாதிரி அவங்களோட மொபைல் நம்பர் என்ன, இதெல்லாமே ஒரு டாக்குமெண்ட்டாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரைனிங் சர்டிஃபிகேட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரைனிங் முடிச்சா தான் வந்து நீங்கள் இஸ்ரேலில் கேர் கிவராக ஒர்க் பண்ண முடியும். நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா வந்து அந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எங்கே சப்மிட் பண்ணலாம் அதெல்லாம் நான் சொல்கிறேன். ஒன்ஸ் இந்த எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் ஏஜென்ட் மூலயமா வரதா இருந்தால், இல்லைனா கவர்மெண்ட் மூலயமா வரதா இருந்தால், இல்லைனா வந்து நீங்கள் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் படிச்சிங்கன்னா சில நேரத்தில் அவங்களே வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணி இங்கே இஸ்ரேலுக்கு கேர் கிவருக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த மீடியம்லேருந்து வேணால் வரலாம். பட் இந்த டாக்குமெண்ட்ஸ், நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் எந்த மீடியமில் வர போகிறீங்களோ அவங்ககிட்ட போய் இதை சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்குன்னு சொல்லி இங்கே ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க, இல்லை அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு 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 கான்டாக்டை இங்கே பிடிச்சி வச்சுருப்பாங்க இஸ்ரேலில். அவங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்க அனுப்புவாங்க. தென் அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே இஸ்ரேலில் இருக்கிற அந்த ஏஜென்ட் வந்து ஒரு ஃபேமிலியை தேடுவாங்க. எந்த ஃபேமிலிக்கு நீட் இருக்குது, எந்த ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கேர் கிவர் தேவையோ அந்த ஃபேமிலிக்கு வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. அது அப்ரூவ்ட் ஆகிடுச்சுன்னா வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ கால், ஒரு ஜூம் மீட்டிங் வந்து, அதாவது அந்த ஃபேமிலி வந்து உங்களை பார்த்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு ஜூம் மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஜூம் மீட்டிங்கில் வந்து நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதெல்லாம் வந்து அந்த ஃபேமிலிகிட்ட நீங்கள் கேட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க, நான் எங்கே தங்கணும், இது எல்லாமே, நான் எவ்வளோ நாள் வேலை பார்க்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை இருக்கும், இது எல்லாமே வந்து நீங்கள் கேட்டுக்கணும். அந்த பேஷண்ட்டோட மெடிக்கல் டீட்டெயில்ஸ் என்ன, இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கேட்டுட்டு தான் வந்து இங்கே வரணும். பிகாஸ் நீங்கள் கேட்காம வந்தீங்கன்னா அப்புறமா வந்து ஐயோ தெரியாமல் இங்கே வந்துட்டோமேன்னு சொல்லி அப்புறமா கஷ்டப்பட்டு உங்களுக்கு எதுவும் வரப்போகிறதில்ல. அந்த ஃபேமிலிக்கும் உங்களுக்கும் ஓகே ஆகிடுச்சுன்னா வந்து அந்த ஃபேமிலி வந்து இஸ்ரேலில் இருக்க மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் போயிட்டு ஒரு பாஸ் வாங்கி, உங்கள் டாக்குமெண்ட்ஸ் வச்சு ஒரு பாஸ் வாங்கி இங்கே அந்த பாஸை இந்தியாவுக்கு அனுப்புவாங்க, மெயில் மூலயமா அனுப்புவாங்க. அந்த பாஸை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இந்த பாஸ் வரத்துக்கு முன்னாடி எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரீ மெடிக்கல் செக்கப் எடுத்து வச்சுக்கணும். அதாவது உங்கள் பாடியில் ஏதாவது வந்து டிஃபெக்ட்ஸ் இருக்கா, அதாவது நீங்கள் ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது வைட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கலாம், இல்லை ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கலாம். ஸோ ஒரு ப்ரீ மெடிக்கல் செக்கப் எடுத்துகிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பாடி நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருக்க டெஃபிஷியன்சி நீங்கள் எப்படி க்யூர் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு தென் இந்த பாஸ் உங்களுக்கு ரிசீவ் ஆகிட்ட உடனே வந்து ஃபைனல் மெடிக்கல் செக்கப் எடுத்துக்கோங்க. ஃபைனல் மெடிக்கல் செக்கப் வந்து நீங்கள் சதர்ன் இந்தியாவில் இருக்கீங்கன்னா வந்து நீங்கள் மும்பை போக வேண்டியதாக இருக்கும். அந்த அட்ரஸ் நான் உங்களுக்கு ரைட் சைடில் போடுறேன். நீங்கள் அங்கே போயிட்டு மட்டும்தான் மெடிக்கல் செக்கப் எடுக்கணும். ஏன்னா வந்து இதுதான் வந்து இஸ்ரேலால் அப்ரூவ் பண்ணப்பட்ட மெடிக்கல் சென்டர். நீங்கள் வேறு எங்கேயாவது எடுத்தீங்கன்னா வந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. மும்பைக்கு போய்ட்டு இந்த மெடிக்கல் செக்கப் கொடுத்துட்டிங்கன்னா வித்தின் 3 to 4 days வந்து உங்களுக்கு ரிப்போர்ட் கிடச்சிடும். இந்த ரிப்போர்ட்டையும் வந்து உங்கள் டாக்குமெண்ட் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஐவிபி சென்டரோட வெப்சைட்டுக்கு போகணும். மற்ற கண்ட்ரீஸ்க்கு நீங்கள் விசா வாங்கணும்னா டேரெக்டாக எம்பசி போக வேண்டியதாக இருக்கும். பட் இஸ்ரேலுக்கு வாங்கணும்னு நீங்கள் ஐவிபி சென்டர் போகணும். ஐவிபி சென்டருக்கு போயிட்டு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க அதை எம்பசிக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு விசா வாங்கி கொடுப்பாங்க. ஸோ இந்த ஐவிபி வெப்சைட்டுக்கு போயிட்டு அங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு சொல்லி ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது வந்து உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நீங்கள் போக வேண்டியதாக இருக்கும். அண்ட் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்டில் ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் அவங்ககிட்ட சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரிஜினல் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து ஐவிபி சென்டருக்கு போயிட்டு அங்கே ஒரு இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூவில் உங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எந்த எம்ப்ளாயர்கிட்ட வேலை பார்க்க போகிறீங்க, எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸ்னால் வந்து நீங்கள் ஒருத்தங்கிட்ட வேலை பார்க்க போகிறீங்கள, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களோட பேர் என்ன, அவங்க மேலா ஃபீமேலா, அவங்களுக்கு எந்த விதமான டிசீஸ் இருக்கா, அவங்களுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுப்பீங்க, இதெல்லாம் தான் வந்து இந்த எம்ப்ளாயர் டீட்டெயில்ஸில் கேட்பாங்க. அண்ட் தென் ஏன் இஸ்ரேலை செலக்ட் பண்ணீங்க, இஸ்ரேலில் வந்து இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த சிச்சுவேஷனை நீங்கள் இஸ்ரேல் போகணுன்னு சொல்லி நினைக்கிறீங்க, அதுக்கான ரீசன் என்ன, அதே மாதிரி வந்து உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன,
ஏன் வந்து ஜாப் உங்களுக்கு ரொம்ப முக்கியம், உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் தரலாம்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அண்ட் இங்கிலீஷ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் கேர்கிவராக வரீங்கனாவே அட்லீஸ்ட் மினிமம் அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மினிமம் ஹீப்ரூ தெரிஞ்சிருக்கணும். மினிமம் ஹீப்ரூனா வந்து அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் தெரியணும் அவங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது ஒரு வயசானவங்க கிட்ட. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்க ஹீப்ரூ தான் பேசுவாங்க. ஸோ ஹீப்ரூவில் ஃபியூ வேர்ட்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு தான் போகணும். இங்கிலீஷும் அவங்க புரிஞ்சுப்பாங்க, நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் இந்த இன்டர்வியூலாம் முடிச்சிட்டிங்கன்னா யூ ஆர் ஆல்மோஸ்ட் டன். உங்களுக்கு வந்து ஒரு 1 to 2 வீக்ஸ் இல்லை மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து உங்களோட பாஸ்போர்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகும். அந்த பாஸ்போர்ட்குள்ளே உங்கள் விசா இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் விசா வாங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி. நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம். ஃப்ளைட் டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் இறங்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் எம்ப்ளாயர்ஸே வந்து உங்களை வீட்டுக்கு பிக்கப் பண்ணிவிட்டு போயிட்டு மீதி ஒர்க்லாம் வந்து அவங்களே வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், என்னென்ன டாக்குமெண்ட் தேவைன்னா வந்து பாஸ்போர்ட் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் உங்கள் ஃபேமிலியோட பாஸ்போர்ட், அதே மாதிரி போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட். நீங்கள் ஃபாரினில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஃபாரின் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட், ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டொமினிசல் சர்டிஃபிகேட், கிளாஸ் 10th மார்க் ஷீட், செல்ஃப் அஃபிடவிட், பேரண்ட்ஸோட அஃபிடவிட், அப்புறமா வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட், நீங்கள் அன்மேரிடாக இருந்தால் அன்மேரிட் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த கார்பரேஷன், பர்த் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் உங்களுக்கு கிட்ஸ் இருந்தாலோ சிப்ளிங்ஸ் இருந்தாலோ அவங்களோட ஆதார் கார்டு, அப்புறமா உங்களுக்கு இஸ்ரேலில் யாராவது இருந்தால் அவங்களோட டீட்டெயில்ஸ், அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக இந்த ட்ரைனிங் சர்டிஃபிகேட். இந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருந்துச்சுன்னா வந்து அடுத்து வந்து எம்ப்ளாயர்கிட்ட உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு பாஸ் கிடைக்கும். அந்த பாஸை வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து மெடிக்கல் செக்கப் போகணும். மெடிக்கல் செக்கப் கையில் கிடச்சோடனே அந்த ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் ஐவிபி சென்டர் போகணும். அங்கே ஒரு இன்டர்வியூ நடக்கும். அந்த இன்டர்வியூ நடந்து முடிஞ்ச உடனே உங்களுக்கு விசா கிடைக்கும். விசா கிடைச்ச உடனே யூஆர் ஆல் டன், யூ கேன் ஃப்ளை டு இஸ்ரேல். ஸோ இப்போவே நீங்கள் பார்த்துருக்கலாம் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இவ்வளோ ப்ராசஸை முடிக்க எவ்வளோ டைம் ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அட்லீஸ்ட் 1 to 2 months ஆகும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு யாராவது வந்து அப்ரோச் பண்ணி நான் வந்து 2 வாரத்தில் உன்னை வந்து இஸ்ரேலுக்கு கூப்பிட்டு போகிறேன், 2 வாரத்தில் நீ வந்து இஸ்ரேல் போயிடலான்னா வந்து கண்டிப்பாக நம்பாதீங்க. அப்படியே உங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி இருந்தாலும் அவங்களோட ஏஜென்சியை நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காசு கொடுங்க. காசை கேஷாக கொடுக்காதீங்க, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள், இல்லை யூபிஐ மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் எங்களோட இன்ஸ்டா ஐடியை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கோம், அங்கேயும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அண்ட் see you in the next video. Bye bye from Sanjay.